தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்கும்போது அதுக்கான நம்ம ஸ்குவாட் அனலிசிஸ் அப்புறம் வந்து குரூப் அனலிசிஸ்லாம் நிறையா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஏபிசிடி 4 குரூப் அனலைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இஎஃப்ஜிஹெச்ங்கிற 4 குரூப்பை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட ஃபுட்பால் அனலிஸ்ட் கௌதம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்போ நம்ம குரூப் இ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த குரூப்பில் வந்து மொத்தமாக 4 டீம் இருக்குது. ஜெர்மனி, குராக்கோ, அப்புறம் ஐவரி கோஸ்ட்டு, கடைசியாக வந்துட்டு ஈக்வடார் 4 டீம் இருக்குது. ஸோ இந்த குரூப் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் மோஸ்ட் டஃபஸ்ட் குரூப்பாக இருக்க போகுது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஈக்குவடார் டார்க் ஹார்ஸாக பார்த்துருப்போம். ஜெர்மனி ஒரு டீமாகவே கன்சிடர் பண்ணல. ஐவரி கோஸ்ட் ஃப்ரான்ஸை ஜெயிச்சிருக்காங்க. எங்காச்சும் குரசோ ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் மொத்தமாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரி, அது ஏன்னா குரசோ டெபியூக்கிறதுனால பரவாயில்ல. அவங்களும் 1-2-3 வேர்ல்டு கப் விளையாண்டுலாம் வந்துருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இல்லை, குராசோ வந்து நியூ டீமு, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவ்வளோ ஒன்றும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர்லாம் பெருசாக இல்லை. நம்ம அதை வந்து அவங்க அப்செட் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்க வேண்டாம். பட் எந்த டீமே அண்டர் ரேட் பண்ண வேண்டாம். பண்ணவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பட் ஓகே, இப்போ நம்ம ஜெர்மனி ஸ்குவாடை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஜெர்மனி ஸ்குவாடில் வந்துட்டு ஜெர்மனி ஸ்குவாட் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அது இன்னொரு டைம் பார்க்கணும்னு நினச்சேன். சரி, பரவாயில்ல, இதுலேயே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இப்போ ஜெர்மனி ஸ்குவாட் வந்துட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வயசானவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இந்த கிமிச்சு, அப்புறம் வந்து நம்ம மேனுவல் நியூயர் கூட வந்துட்டு இருக்காரு. இன்னும் 40-40 வயசு ஆகி இன்னும் இருக்காரு. ஸோ அந்த ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னா, மேனுவல் ரிட்டையர்மெண்ட் விட்டு வந்திருக்காரு. இதை ஜெர்மனிக்கு ஒரு நல்ல இதுவா சொல்றதா என்னங்கிறது அவர் பர்ஃபார்மன்ஸ் தான் காமிக்கும் வேர்ல்டு கப்ல. ஆக்சுவலி ஆலிவர் பவுமன் தான் நிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவரே சொல்றாரு, ஆக்சுவலி நான் தான் நிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் மேனுவல் வந்து ஜெர்மனிக்கே ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அது போக பாத்தீங்கன்னா ஸ்குவாட் வந்து ஃபுல்லும் ஸ்பீடான ஸ்குவாடு. எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படியே எல்லாமே லெஃப்ட் பேக்கு, எல்லாம் லெஃப்ட் பேக், ரைட் கிமிச் இருக்காரு. கிமிச் ரைட் மிட்ஃபீல்டும் ஆடக்கூடிய ஆளு, ரைட் பேக்காவும் ஆடக்கூடிய ஆளு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜமால் மூசியாலா, ஃப்ளோரியான் வேர்ட்ஸ், அப்புறம் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கை ஹவர்ட்ஸ் இருக்காரு, நிக் வால்டமேடா, டிஃபென்சர் இருக்காரு, இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிளேயர் ஜெர்மனிக்கு. மூசியாலா போன வேர்ல்டு கப்ல எல்லாமே பண்ணாரு, ஆனா கோல் வரல. எல்லாம் நான் அதான் லைவா பார்த்தேன். அது பின்னாடி இருந்துதான் அவர் மூவ்மெண்ட்ல பார்த்தேன். எல்லாமே இருந்துச்சு. 2 கோல் டிசர்வ்ட் அட்லீஸ்ட். ஆனா 0 கோல்ஸ் டோர்னமெண்ட்லயே ஃபுல்லுமே. ரொம்ப நல்லா ஆடுவாரு. ட்ரிபிளிங் நல்ல ஒரு ட்ரிபிளிங். அந்த மேட்ச்ல 13 ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணி வேர்ல்ட் கப்ல செகண்ட் ஹையஸ்ட் ட்ரிபிளிங்கா அது ஒரு ட்ரிபிளர். அவர்லாம் வந்துட்டு சான்ஸ் இல்லாத ஒரு பிளேயர் தான். அது போக என்னன்னா, இப்ப ஃப்ளோரியான் விர்ட்ஸ் வந்தது இன்னொரு அவருக்கு ஒரு அடிஷனா வருது, த்ரூ பாஸ் போடக்கூடிய ஒரு ஆளு. அப்புறம் லெனார்ட் காலை இப்ப அதிகமா கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் என்னன்னா குட்டி மெஸ்ஸின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப லெனார்ட் கால் போனது ஒரு பெரிய பெரிய இதுவா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நேத்தனியல் பிரவுன் லெஃப்ட் பேக்ல இருக்காரு. அவர் ஃபுல்லுமே அட்டாக் தான், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல தான் இது பண்றாங்க. அது ஒரு நல்ல இது. ஜெர்மனி போன 2 வேர்ல்டு கப்பையும் விட்டதை இங்க பிடிப்பாங்களா? அவங்க எப்பவுமே டாப் 4 பினிஷ் பண்ணக்கூடிய ஆளு. பிரேசில் 5 டைம்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா டாப் 4ல 13 டைம் பினிஷ் பண்ண கண்ட்ரியே ஜெர்மனி தான். 13 டைம் வச்சிருக்காங்க. 4 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க, 4 வேர்ல்டு கப் தோத்துருக்காங்க ஃபைனல்ல. சோ ஜெர்மனியும் வந்து ஒரு இதுதான். யூலியன் நகில்ஸ்மேன் என்ன டாக்டிக்ஸ் பண்ணுவாங்கறத பாப்போம். ஸோ இப்போ இந்த டீம்ல குறிப்பா ஷார்ட்டா முடிச்சிருவாங்க. இந்த டீம்ல வந்துட்டு நமக்கு கோல் கீப்பர் எல்லாருமே ரொம்ப வயசு அதிகமா இருக்காங்க. நார்மலா கோல் கீப்பர்னா ரொம்ப அத்லெட்டிக்கா இருக்கணும். வயசு அதிகமானவங்க வச்சுட்டு நம்ம அந்த டைவ் அடிக்கிறது, ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ரொம்ப கம்மி. இப்ப நீங்க அது வந்து ரியல் மேட்ரிட் மேட்ச் பயர்ன் மியூனிச்ல பாத்திருப்பீங்க. மேனுவலோட 9 சேவ் மேட்ச் வந்து 2-1 என்னமோ முடியுது. அதுல வந்து 9 சேவ் கிடையாது, 5 சேவ். அப்ப என்னன்னா, அது 5 சேவ், அது மட்டும் சேவ் ஒரு சைடு. அவர் எப்படி வந்து எந்த இடத்துல பொசிஷன் பண்ணி ஷாட் எடுக்காம விடுறாரு, அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் பண்ணுவார். அவுட் சைடு த பாக்ஸ் டச்சஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டில் அத 12 இயர்ஸ் முன்னாடி பார்த்தா ஸ்டில் கொண்டு வந்துட்டு இருக்காரு. 2010 வேர்ல்ட் கப்ல அசிஸ்ட்லாம் பண்ணிருக்காரு. சோ நோயர் நிக்கிறது ஒரு ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கே ஒரு சூப்பர், ஒரு நல்ல விஷயம் தான். சரி, அடுத்த டீம் வந்து நம்ம குராக்கோ பாத்துருவோம். குராக்கோ தான் இந்த டீம்ல கடைசியா வரக்கூடிய ஒரு டீம் அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்லலாம். சோ இந்த டீம்ல பெருசா நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்டார் பிளேயர்ஸ்னு பார்த்தா ஷெஃபீல்ட் யுனைடெட்ல தஹித் சாங்னு ஒருத்தர் இருக்காரு. தஹித் சாங் மான்செஸ்டர் யுனைடெட் ஆடி இருக்காரு. ஆமா, மான்செஸ்டர் யுனைடெட் வரை ஆடி இருக்காரு. சாஞ்சே ஹான்சன் மிடில் ப்ரோல இருக்காரு. அப்புறம் மியாமி எஃப்சில ஜெர்கன் லொகாடியா, இவங்க தான் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பேர்லாம் இருக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய டீம் சொல்ல முடியாது. லெஸ் தென் half a million பாப்புலேஷன்ல
ஆமா. ஹைட்டி மாதிரியே வேர்ல்ட் கப் குவாலிஃபை இருக்காங்க. 1 லட்சம் பாப்புலேஷன்ல வந்துட்டு வேர்ல்டு கப் குவாலிஃபை இருக்காங்க. சோ இந்தியால பாராட்ட கிட்டத்தட்ட வேண்டிய விஷயம். இந்தியால நல்லா 150 பாராட்டு. கோடி பேரு, சைனால 140 கோடி பேர் இருந்தோம். அவங்க 2 நாடுமே வந்து உள்ள போல. பட் இவங்க உள்ள வந்திருக்காங்க. உள்ள இருக்காங்கன்னா நல்ல விஷயம். சோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வேர்ல்டு கப் ஆடி. அடுத்து ஐவரி கோஸ்ட் நம்ம சொல்லவே தேவையில்ல. லாஸ்ட் பிரான்ஸ வந்து 2-1 ஜெயிச்சாங்க. ஸ்குவாட் ஆனாங்க ஸ்குவாட். சோ இவங்களும் ஒரு அப்செட் கொடுக்கறதுக்கு இது கண்டிப்பா நாக் அவுட் தான். ஐவரி கோஸ்ட்ல எந்த ஒரு ஈக்குவடார் ஐவரி கோஸ்ட் ஜெர்மனி மோஸ்ட்லி நாக் அவுட் தான். இதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. எப்படி பொசிஷன் பிளேஸ் பண்ணி யாரை மீட் பண்ண போறாங்கறத ஒரு ட்விஸ்டே. இந்த குரூப்ல இருந்து 3 டீமும் போயிருவாங்க. குரசாவோ பாவோ மாட்டிட்டாங்க ஹைட்டி மாதிரியே பிரேசிலோட ஒரு குரூப் மாறிவிட்டா. பட் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால ஒரு பிரச்சனை பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எடுத்துட்டு போவாங்க. கம்மிங் வேர்ல்ட் கப்ஸ் தான் ஷாக் கொடுப்பாங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஐவரி கோஸ்ட், ஈக்குவடார், குரசாவோ. மேபி ஐவரி கோஸ்ட்டும் ஈக்குவடாரும் பிளேசஸ் ஷிஃப்ட் பண்ணலாம். ஜெர்மனி ஃபர்ஸ்ட் வராம போறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கு. ஓகே சரி, ஈக்குவடாருக்கும் நம்ம ஐவரி கோஸ்ட் முக்கியமான ஸ்ட்ரெngth அது என்னவா இருக்கும்? ஐவரி கோஸ்ட் பாத்தீங்கன்னா விங்ல 2 சைடும் நல்லா அட்டாக் பண்றாங்க. மிட்ஃபீல்ட்ல பாசிங் பிராங்கி கெசி இருக்கும்போது நல்லா இருக்கும். மற்ற பிளேயர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. கோல் கீப்பிங் மேபி ஃபியூச்சர்ல இஷ்யூ இருக்கும். டிஃபென்ஸ்ல வந்து டயமண்ட் இருக்காரு, அக்படு நல்ல ஒரு பிசிக்கா ஆப்பிரிக்கன் டீம் சொல்ல மாதிரி இருக்காங்க. மேபி மிட்ஃபீல்ட்ல ப்ரோக்ரஷனும் பால் கேரி இது கொஞ்சம் அவங்க இது பண்ணும். ஸ்பீடா த்ரூ பாஸும் விங்ல ஃபாஸ்டா ஓடி இது பண்றாங்க. பொசிஷன் ஹோல்ட் பண்ணும். அதுதான் கொஞ்சம் வீக்னஸா அமையும் அகைன்ஸ்ட் பெரிய டீம். பிரான்ஸ் கூட என்ன செகண்ட் ஹாஃப் அவங்க மெயின் பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. அது ஒரு இதா பார்க்கணும் நம்ம. ஈக்குவடார் பாத்தீங்கன்னா 5 கோல் தான் ஆல்ரெடி ஈக்குவலா டார்க் காஸ்ட்லயே அனலைஸ் பண்ணிருப்போம். 5 கோல் தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்காங்க. வில்லியன் பாக்கோ பிஎஸ்சில ஆடுறாரு. அப்புறம் வந்து இன்னர் வேலன்சியா இருக்காரு. ஆர்சனல்ல இருந்து பியரோ லெஃப்ட் பேக் இன்காபே இருக்காரு. இவங்க எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸா இருக்காங்க. சோ ரொம்ப டஃப்பான குரூப்பா தான் இருக்க போது. அவங்க குரூப்பா இருக்கும். எல்லா மேட்சும் பார்க்கக்கூடிய மேட்ச். எல்லா மேட்சும் பார்க்கக்கூடிய. உங்களோடது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜெர்மனி ஏன்னா போன 2 வேர்ல்ட் கப்லயும் விட்டதை இங்க பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்பேன். கண்டிப்பா வரணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது வந்து ஐவரி கோஸ்ட் என்ன சொல்லுவேன். தேர்ட் ஈக்குவடார் 3மே குவாலிஃபை ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் யாரு கிராஸ் ஆகுது? என்னோட ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவடார் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஜெர்மனி, தேர்ட் ஐவரி கோஸ்ட், ஃபைனலா வந்து ஓகே. இப்போ நம்ம குரூப் எஃப் போயிடலாம். இதுல வந்து நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடனு, ஜப்பானு, அப்புறம் கடைசியா வந்துட்டு நமக்கு டுனிஷியா. ஸோ இதுவுமே வந்து குரூப் ஆஃப் டெத் தான் நியர்லி. ஏன்னா நெதர்லாண்டு குவாலிட்டியான சைடு சொல்லவே தேவையில்ல. காம்படிட்டிவா அர்ஜென்டினா கூட ஆடி இருக்காங்க. அது நம்ம வேர்ல்டு கப் ஃபைனல்லாம் கூட வந்திருக்காங்க தெரியும். ரெண்டாவது ஜப்பான். இது வரைக்கும் பெஸ்ட் டீம் ஜப்பான் அமைச்ச டீம்லயே இந்த வேர்ல்டு கப்ல தான் பெஸ்ட் டீம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாம எல்லாருமே ஸ்டார் பிளேயர்ஸா இருக்காங்க. நிறைய யூரோப்பியன் கிளப்ஸ்ல நியர்லி 20 பிளேயர்ஸ் கிட்ட விளையாண்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்ப கடைசியா பார்த்தோம்னா ஸ்வீடனை பத்தி நீங்களே சொல்லுங்க. டுனிஷியா இந்த ரெண்டு சொல்லிடுறேன். என்னன்னா ஸ்வீடன் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா குவாலிஃபை ஆகாம ஃபர்ஸ்ட் இதுல குவாலிஃபை ஆகாம வர்ற அடுத்த குவாலிஃபிகேஷன்லாம் வந்தாங்க. பார்த்தா அதுல ஷாக்கு 2-0 அப்படிலாம் ஜெயிச்சு வர்றாங்க. என்னன்னா ஸ்வீடன் கிட்ட பாசிங் சுத்தமா இல்ல. ஆனா எல்லா டீம்ஸோடய அதிக ஸ்பீட் வச்சிருக்காங்க. ஏன்னா சென்டர்ல அவ்வளோக்கா அட்டாக் பண்ண மாட்டாங்க. த்ரூ பால்ஸ் வரவே வராது. விங்ல போட்டு கிராஸ் போட்டு தான் வருவாங்க. கியோகரஸ் ட்ரிபிளிங்கு, அலெக்சாண்டர் ஈசக் ட்ரிபிளிங்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூகாஸ்ல் யுனைடெட் பிளேயர் விக்டர் கியோகரஸ் இருக்காரு. ஆர்சனல்ல இருந்து, நியூகாஸ்ல்ல இருந்து ஆண்டோனி எலங்கா கிராஸ் கோடு நல்ல கிராஸ் கோடு போடக்கூடிய ஆளு. ஆமா, லூக்கஸ் பெர்காவெல் டாட்னம் ஹாட்ஸ்பர் மிட்ஃபீல்டர் இருக்காங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு ஹோல்ட் ஆஃப் பொசிஷனும் கிளியர் பாசிங்கும் மிட்ஃபீல்ட்ல அடி வாங்குது எல்லா ஒரு டீம் கிட்டையும். ஆனா கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடிய டீம், விங்ல வைடா வரக்கூடிய டீம், அப்புறம் மேபி லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ்ல சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஈசாக் ட்ரிப்ளிங் 2 ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா விளையாடுங்க. கியோகரஸ் ஈசாக் 2018 வேர்ல்ட் கப்ல வந்து ஸ்வீடன் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. குவார்ட்டர் ஃபைனல் வந்தாங்க. செமி ஃபைனல் வர வேண்டியதை மிஸ் பண்ணிட்டாங்கல. இங்கிலாந்து மேட்ச் 2-0 தோத்தாங்க. இத்தாலியை ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் இத்தாலிக்கு ஷாக் கொடுக்கறதே ஸ்வீடன் தான் ஆரம்பிச்சாங்க. ஆமா, அருமையா ஆனாங்க ஸ்வீடன். நல்லா விளையாண்டாங்க. அதுக்கு முன்னாடி இத்தாலிக்கு ஷாக் கொடுக்கற முன்னாடி நெதர்லாண்ட்ஸ்க்கு ஷாக் கொடுத்தாங்க. அது இப்ப குரூப்ல நெதர்லாண்ட்ஸ் ரிவெஞ்ச் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று பார்க்கணும். அது போக என்னன்னா பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் டாப் பண்ணிடுவாங்க. நெதர்லாண்ட்ஸ் ஆர் ஜப்பான் தான். நெதர்லாண்ட்ஸ் டாப் பண்ணுவாங்களோன்னு தோணுது எனக்கு. ஜப்பான் நான் நெதர்லாண்ட்ஸ் ரெகுலரா ஆடிட்டு இருக்க டீம் தான். பட் இந்த டைம் வந்து ஜப்பான் ஷாக் கொடுப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஜப்பான் வெர்சஸ் 2010 வேர்ல்ட் கப் இது ஜெர்மனி ஜெயிச்சு ஸ்பெயினையும் ஜெயிச்சாங்க இல்லையா லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல. இதுலயே
அந்த மாதிரி இந்த டைம் வந்து டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது நெதர்லாந்து, தேர்ட் வந்துட்டு நம்ம ஸ்வீடன். டுனிஷியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா அவங்களோட சீனியர் பிளேயர்ஸும் ரிட்டையர் ஸ்டேஜ் ஆயிட்டாங்க. ஆமா, அது ஒரு இது. அப்புறம் அந்த வாபி கேஸ்ரின்னு ஒரு கேப்டன் இருப்பாரு, அவரு மெயின் இது இல்ல. அவரை சொல்லிக்கிறதுக்கு கூட நயீம் ஸ்லிட்டி அந்த மாதிரி எனக்கே கொஞ்சம் பேர் தான் தெரியும். அனிமல் மெஜ்ரி ஒரே ஒரு ஆள் வந்து, ஆனா பெரிய கேம் கிடையாது, மான்செஸ்டர் யுனைட்டட் ஆடி இருக்காரு. இப்போ வேற இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. சேம் எப்படி இப்ப பாத்தீங்கன்னா பெல்ஜியம் கூட ஃபைனல் தோத்தாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி எனக்கு என்னமோ டனிஷியா வந்துட்டு கடைசி பிளேஸ் தான், எனக்கு டவுட்டே இல்ல அதுல. ஃபோர்த் தான். இந்த பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் உஸ்பெகிஸ்தான் நல்ல ஸ்பீடா விளையாண்டாங்க. நெதர்லாண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஜப்பான் வந்து எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. நல்ல டீம் அசம்பிள் பண்ணிருக்காங்க, எல்லா டார்க் ஹார்ஸஸ் எல்லாமே ஓகே. சம்திங் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல். மேபி எப்படி சொல்றது, கிராசிங்லயா இல்ல பெனிட்ரேஷன்லயா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்றாங்க. அது பேஸ் ரெண்டுமே இருக்கு பாக்குறேன். ஏன்னா பாஸ், பேஸ், கவுண்டர் அட்டாக்ல எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. டிஃபென்ஸுமே வந்து நல்லா ஸ்ட்ராங் அவங்க கிட்ட. சோ அதனால நான் இன்னும் ஜப்பான் கிட்ட இருந்து இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறேன், இது வரைக்கும் எதிர்பார்த்ததோட. சோ ஸ்வீடன் நார்மலா நீங்க பேசிட்டீங்க, ஸ்வீடன் டனிஷியா அடுத்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல வரும். இதுல மூணு டீம் போக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி 2 டீம் சொல்லிருக்கேன். இனி வர குரூப்ஸ்ல தான் அந்த 2 டீம் போறதுக்கு இது இருக்கு. இந்த 3 டீமும் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பதான் நம்ம காம்படிட்டிவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப வந்துட்டு நம்ம குரூப் ஜி எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து பெல்ஜியம், ஈஜிப்ட், அப்புறம் ஈரானு, கடைசியா நியூசிலாந்து. இதுவுமே ஓரளவு டஃப் குரூப்னு சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் இதுல இது பொலிட்டிக்கலா கொஞ்சம் அடி வாங்குற குரூப்பா இருக்கு. ஈரான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து விளையாடுறதுக்கு தான் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். சோ அது நான் ஈரான் பத்தி வருவாங்களா மாட்டாங்களா அந்த இல்ல உங்களுக்கு மனநிலையா அடிச்சாங்க, வந்து விளையாண்டா அது போதுங்கிறதா இதுல இருக்காங்க ஈரான். உங்களுக்கு எல்லாமே யூரோப்பியன் பிளேயர்ஸ்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்டர் மிலான்ல விளையாண்டவங்க, மாஸ்கோ, அதுக்கப்புறம் லாலிகா இதுல விளையாண்ட எல்லாமே இருக்காங்க. பட் நான் ஈரான் பத்தி எதுவுமே சொல்ல இது பண்ணல. ஏன்னா அவங்க வந்து 3 மேட்ச் ஆடுவாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது இது பார்க்கலாம். அப்புறம் இந்த குரூப்ல இருந்து வேர்ல்ட் லெவல் பொலிட்டிக்கல் பிரஷர்லாம் கொஞ்சம் இருக்கும். அவங்க அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் நிஜமாவே ஈரான் வந்து வேர்ல்ட் கப்ஸ்ல எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா விளையாண்டிருக்காங்க. பெரிய பெரிய டீம்ஸ்க்கு எல்லாமே காம்படிட்டிவா தான் ஆடி இருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த குரூப்ல இருந்து 2 தான் ப்ரோக்ரஸ் பண்ணாம போகுது. ஏன்னா பெல்ஜியம் போன டைம் எலிமினேட் ஆயிட்டாங்க. மொராக்கோவும் குரோஷியா அதை வந்து ஓவர் கம் பண்ணி பெல்ஜியம் வரணும்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து ஈஜிப்டும் இது வரைக்கும் நாக் அவுட் போனதே கிடையாது. சாலாவோட லாஸ்ட் வேர்ல்டு கப் எப்படி பிரேசிலுக்கு நெய்மாரோ அர்ஜென்டினா அந்த மாதிரி சாலாக்காக ஆடுவோன்ட்டு டேவிட் ட்ரெசிகெட் இருக்காரு. அது போக மான்செஸ்டர் சிட்டி பிளேயர் இருக்காரு. சோ ஓமர் மார்மோஷ் இருக்காரு. ஓமர் மார்மோஷ் இருக்காரு. கோல் கீப்பிங்கும் அவர் ஏஜ்டு கோல் கீப்பர் இருக்காரு, 42 கிட்ட ஆன ஒரு கோல் கீப்பர் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் நாக் அவுட் போக பாப்பாங்க. அப்புறம் முகமது எல் மஹதி சோல்மான், அவர்தான் 39 வயசு கோல் கீப்பர். சோ இப்போ என்னன்னா நியூசிலாந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிளப் வேர்ல்டு கப்லாம் போன வருஷம் ஆடி இருக்காங்க. நியூசிலாந்து டீம் வெலிங்டன் ஆக்லாந்து டீம் ஆடி இருக்காங்க. அது போக என்னன்னா இது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரைக்கர் இருக்காரு, கிறிஸ்வுட் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியன் வம்சாவளி சர்ப்ரைஸ் சிங் இருக்காரு. இந்தியன் வம்சாவளி ஜெர்மனியோட லோயர் கிளப்ல ஆடக்கூடிய சர்ப்ரைஸ் சிங் இருக்காரு. சோ ஒரு டிராப் பண்ண வாய்ப்பு இருக்கு. நியூசிலாந்து யாராச்சும் ஒரு டீம் மேல டிராப் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ 2 டீம் ப்ரோக்ரஸ் ஆவாங்க, பெல்ஜியம் அண்ட் ஈஜிப்ட். பெல்ஜியம் பத்தி நம்ம பேசிடுவோம். சோ பெல்ஜியம் வந்துட்டு நம்ம இதை பத்தி பேசவே இல்ல. இதுல கெவின் டூப்ரேனும் 35 வயசு ஆகி போயிடுச்சு. ஜெரமி டோக்கு இருக்காரு, பயங்கரமான ஒரு குவாலிட்டியான ஒரு பேஸ் இருக்கு அவர்கிட்ட. கோச்சோவா இருக்காரு, அவரு கிளாஸான கோல் கீப்பர். லுகாக்கு திருப்பி எடுத்திருக்காங்க அவரை. அவர் தான் அவங்க பெல்ஜியம்லயே அதிக கோல் ஸ்கோரிங் பண்ணவரு. இவங்க எல்லாருமே அனலைசிஸ் படி பார்த்தலாம். என்னன்னா பெல்ஜியம்ல அட்டாக் இருக்கு, மிட்ஃபீல்டும் இருக்கு, யூரி டீலமன்ஸ் இருக்காரு. ஆனா என்னன்னா டிஃபென்ஸ் கொஞ்சம் லீக்கேஜா இருக்கு. கோல் கீப்பிங்கும் இருக்கு. டிஃபென்ஸ் லீக் விட்டுட்டு கோல் கீப்பிங் நம்பி இதுவே பண்ண முடியாது. டிஃபென்ஸ் இருக்கு, மற்றபடி த்ரூ பாசஸ் போடுற டெவிரேட் இருக்காரு, கிராஸ் போடுறதுக்கு டொக்கு இருக்காங்க, அப்புறம் டிக்கெட்ல இருக்காரு. அப்புறம் என்னன்னா விங்ல இருந்து கட் பண்ணி வந்து ஷாட் எடுக்கிறதுக்கு டோக்கு இருக்காரு, ஸ்ட்ரைக்கர் லுகாக்கு இருக்காரு, எல்லாமே இருக்கு. டிஃபென்ஸ் கொஞ்சம் தான் லீக்கா இருக்கு. இது ஆர்த்தூர் தியேட்டே யாரும் இப்ப வின்சென்ட் கம்பெனி மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இது இல்ல. போன வேர்ல்டு கப் எலிமினேட் ஆகிற காரணமே டிஃபென்ஸ் தான். டிஃபெண்டர் கிடையாது. அதுதான்
பேக்லாஷா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த கோல்டன் ஜெனரேஷன்ல டிஃபென்ஸ் மட்டும் விட்டுட்டாங்க. மிட்ஃபீல்டு கோல் கீப்பிங் ஃபார்வர்ட் இருக்கு. அதான் ஒரு பெரிய இதா இருக்கு. சரி, இந்த குரூப்போட ரேங்கிங் என்னவா இருக்கும்? பெல்ஜியம், ஈஜிப்ட் 2 டீம் எலிமினேட். ஈரான் அண்ட் நியூசிலாந்து எலிமினேட். ஏன்னா அதுக்கு மேல ஈரான் அதுக்கு மேல ப்ரோக்ரஸ் ஆகுறது இருந்தாலும் நானும் உங்களோட நீங்க சொல்றதே தான் வரும் நான் எதிர்பார்க்கறேன். பெல்ஜியம், ஈஜிப்ட், ஈரான், நியூசிலாந்து தான் 2 டீம் தான் மேபி போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். சரி, லாஸ்ட் அண்ட் கடைசி குரூப் ஜி, சரி குரூப் ஜி தான் இப்ப பாத்துருக்கோம். சோ ஹெச்ல பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெயின் கேப்பர்டேங்கிறது ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்க ஒரு ஐலாண்டு. சவுதி அரேபியா வருது, அதுக்கப்புறம் உருகுவே. இதுவுமே வந்து ஓகே, ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான குரூப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பெயின் தான் பயங்கர ஸ்ட்ராங்கான டீம். உருகுவே அதுக்கு அடுத்த டீம் வருதுன்னு சொல்லலாம். கேப்பர்டே புதுசு, இந்த டைம் தான் வராங்க. இல்ல இப்ப என்னன்னா, இப்ப இந்த டெபியூ ஆன டீம்லயும் சரி, அண்டர் டாக்ஸ் நீங்க வந்து டார்க் ஹார்சஸ் பாத்துங்க. அண்டர் டாக்ஸ் கேப் வர்டே எனக்கு நாக் அவுட் போவாங்க ஒரு ஃபீல்ட் இருக்கு. அப்படியா? இல்ல அப்படி இருக்கு. ஏன்னா எப்படின்னா இப்ப ரீசெண்டா விளையாடின மேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் தோத்துருப்பாங்க. பட் வேர்ல்டு கப்ல இந்த ஒரு இதுல வந்து நாக் அவுட் போறதுக்கு இது ஏன்னா சவுதி அரேபியா உருகுவேவும் நிறுத்தக்கூடிய ஒரு இது வச்சிருக்காங்க. ஈரான் மேல டிராப் பண்ணிருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்லில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெயின் கூட மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டானா போதும். கோல் நிறைய கோல் வாங்காமையோ இல்ல இது ஜெயிக்க முடியாது. பட் டிராவோ இல்ல 1-0 2-0 இது பண்ணாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸ் தான் அது. அது போக என்னன்னா மேபி சவுதி அரேபியோ உருகுவேயோ டிஃபீட் பண்ணுவாங்கிறது நான் இதுல சொல்லக்கூடிய பெரிய பிளேயர்ஸ் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அது லாலிகால ஆடுற பிளேயர் லோகன் கோஸ்டா மட்டும் தான் வந்து டிஃபெண்டர். அவரை விலரே நீங்க லாலிகான்னு ஒரு இது சொல்றீங்க. எல்லா பாத்தீங்கன்னா யூரோப்ல வந்து செகண்ட் டிவிஷன் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஒரு டீமா கம்பைன் ஆகி ஸ்பிரிட்டடா விளையாடுறாங்க கேப் வர்டே. அதுவோ பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து அவங்க எல்லாமே நிறைய செலவு பண்ணி எல்லாமே வந்திருக்காங்க. பட் இருக்காரு சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா அந்த சலேம் அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி பாசிங் பண்ணுவாங்க. ஆனா கேப் வர்டே சவுதி ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. ஆமா, பிளேயர்ஸ் பேர்ல அவ்வளவுக்கா தெரியல. பட் சவுதி லீக்ல ஆடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. யாரும் யூரோப்பியன் பிளேயர்ஸ் இல்ல. அப்துல் ஹமத் அவர் மட்டும் தான் லென்ஸ்ல ஆடுறாரு, ரைட் பேக். ஆமா, சோ அப்ப பாத்தீங்கன்னா அது உருகுவே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு உலகத்துக்கே தெரியாத மாதிரி இருக்காங்க. வேர்ல்டு கப்லயே போன வேர்ல்டு கப்லயும் கடைசி நிமிஷத்துல எலிமினேட் ஆயிட்டாங்க. அந்த சவுத் கொரியா கோல் போட்டனால குவாலிட்டியான டீம் தான். ஃபெடரிகோ வால்வெர்டே நம்ம சொல்ல தேவையில்ல, ரியல் மேட்ரிட்ல குவாலிட்டியான அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அவரு. டார்வின் நூனஸ் இருக்காரு, ரொனால்டோ அராகோ இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபெடரிகோ வால்வெர்டே இது மேனுவல் உகாட்டே இருக்காரு மான்செஸ்டர் யுனைட்டட்ல இருந்து. அப்புறம் ராக்கே கோல் கீப்பிங்ல இருக்காரு. இது போக என்னன்னா உருகுவே வந்து யாருமே எதுவுமே சொல்லல. முஸ்லரா சொல்ல தேவையில்ல. முஸ்லரா வந்து இல்ல முஸ்லரா வந்து செகண்ட் பிரைஸ் தான் எடுக்கறாங்க. ஏன்னா அவர் 3 வேர்ல்டு கப் நின்னு போன வேர்ல்டு கப் நிக்கல. ராக்கே அவர் தான் கீப்பரா நிக்க வைக்க போறாங்க. முஸ்லரா கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு, 16 இயர்ஸ் ஆச்சு. ஆனா திடீர்னு சப்ஸ்டிட்யூட்டா கோல் கீப்பிங் வந்து அந்த பெனல்டி ஷூட் அவுட்ல காணாமல பாத்திருப்பீங்க. சரியான அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முஸ்லரா நல்ல கோல் கீப்பர் தான். குவாலிட்டியான அவங்க பேட்டஸ்லினா கிளப்ல விளையாண்டு இருக்காரு. அவர் தான் ஆடி இருக்காரு உருகுவேக்கு. சோ முஸ்லரா நல்ல கோல் கீப்பர் தான். சோ இப்போ நம்ம இந்த குரூப்போட நம்ம ரேங்கிங் பாத்துக்கனா எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்பெயின் நான் சொல்லுவேன், செகண்ட் உருகுவே, தேர்ட் கேப் வர்டே, ஃபோர்த் சவுதி அரேபியால ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப் வர்டே சவுதி அரேபியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா இவங்க கூட யூரோப்பியன் கிளப்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா சவுதி அரேபியன் கிளப்ஸ்ல யூரோப்பியனை நம்பி நம்ம போறதுன்னு கிடையாது. ஆனா சவுதி அரேபியால ஒரு டீமா செட் ஆகும் சவுதி அரேபியா ஆடலாம். சோ அது எப்படி பாப்போம். தோக்கடிச்சாங்களே 2-1 ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. இல்ல அதெல்லாம் அதே கோச் இதெல்லாம் 1000ல ஒரு டைம் நடக்கிறது. இல்ல அப்படி இல்ல. கண்டிப்பா இந்த வேர்ல்டு கப்லயும் ஏதோ ஒரு மேட்ச் அப்படி நடக்கும். ஒரு மேட்ச் ஜப்பானும் ஜெயிச்சாங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். ஒரு 2 மேட்ச் நடக்கும். பட் திருப்பியும் அதே டீம் ரிப்பீட் பண்ணுவாங்கங்கிறது ஜப்பானோட ரொம்ப கீழ இருக்க கண்ட்ரி தானே அது. இது அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஹாஃப் டைம் கோச் வந்து ஹாஃப் டைம் லாஸ்ட் வேர்ல்டு கப்ல சவுதி அரேபியா வந்துட்டு லோவஸ்ட் ரேங்க்ட் டீம் வேர்ல்டு கப்ல. இங்க வந்துட்டு அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட் ரேங்கிங் உள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்து ஜெயிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய இல்ல. அதுக்கப்புறம் என்னன்னா 36 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வந்திருப்பாங்க அர்ஜென்டினா. அத பிரேக் பண்ணுவாங்க. வந்து ஸ்ட்ரீக்க வந்து பிரேக் பண்ணாங்க சவுதி அரேபியா. ஓகே, இந்த 4 குரூப் நம்ம பார்த்துட்டோம். சோ இது கிளியரா நம்ம இந்த மாதிரி தான் 2 குரூப் வந்து கிளியரா நம்ம கண்டுபிடிச்சது, 2 குரூப் வந்து கிளியரா கண்டுபிடிக்க முடியும். பட் இருந்தாலும் நம்மளோட இதை வந்து கொடுத்துருக்கோம். சோ இதே மாதிரி கடைசி 4 குரூப் இருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இதே ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ் and கௌதம்.